Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பால்மா வகைகளில் DCD எனும் ரசாயன பதார்த்தம் அடங்கியுள்ளதா என்பது தொடர்பில் பொதுமக்கள் அனாவசிய அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற பால்மா வகைகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. DCD எனப்படுகின்ற ரசாயன பதார்த்தம் மிக சொற்பமான அளவே பால்மாக்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது மனித உயிருக்கு பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதே விசேட வைத்திய நிபுணர்களின் நிலைப்பாடாகும் என சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைப்பாட்டை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணர்களும் உறுதி செய்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விசேட ரசாயன பரிசோதனைகளை நடத்துகின்ற உணவு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சுகாதார அமைச்சின் இறக்குமதி உணவு பரிசோதனை பிரிவினரால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பால்மாக்களிலும் DCD எனப்படுகின்ற ரசாயன பதார்த்தம் அடங்கியுள்ளதா என்பதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் இந்த ரசாயன பதார்த்தம் அடங்கியுள்ள பால்மா வகைகளை நாட்டுக்குள் இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்திருந்தது. இதேவேளை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் பால்மா தொடர்பில் உண்மைக்கு புறம்பான விளம்பரங்களை எவரேனும் பிரசுரிப்பார்களாயின் அது உணவு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் குறித்த நிறுவனத்தினால் பால்மா தொடர்பில் வெளியிடப்படுகின்ற முறையற்ற விளம்பரங்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சகல தரப்பினரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சட்டத்தை மீறி செயற்படுகின்ற நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமது உற்பத்திகளில் DCD எனப்படுகின்ற ரசாயன பதார்த்தம் அடங்கவில்லை என்பது சுயாதீன ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போன்டேரா பிராண்ட் ஸ்ரீலங்கா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுயாதீன மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நியூசிலாந்தின் சுயாதீன பரிசோதனை ஆய்வுக்கூடங்களான கோர்த்தேன் மற்றும் அஷுவ குவாலிட்டி ஆகிய நிறுவனங்களினால் தமது உற்பத்திகள் 187 ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் விவசாய நிலங்களில் DCD எனப்படுகின்ற ரசாயன பதார்த்த பாவனை முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதால் 2012 ஆண்டு நவம்பர் மாத இடைப்பகுதியிலிருந்து தமது எந்த ஒரு உற்பத்தியிலும் இந்த ரசாயன பதார்த்தம் அடங்கவில்லை என அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் சர்வதேச ஆய்வுக்கூடங்களிலும் இது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த விடயம் குறித்து நாம் 187 ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளோம் என்பதை குறிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அனைத்து ஆய்வுகளிலும் DCD ரசாயன பதார்த்தம் கண்டறியப்படவில்லை. இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா மற்றும் சர்வதேச வர்த்தக நாமத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கடந்த சில தினங்களாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக எமது நிறுவனத்தினால் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்ற அனைத்து பால்மாக்களும் பாதுகாப்பானவை என்பதை நுகர்வோருக்கு நாம் நினைவுபூட்ட விரும்புகின்றோம். எமது நிறுவனத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற பால்மாக்களில் DCD ரசாயன பதார்த்தம் அடங்கவில்லை என்பதை கூறிக்கொள்கின்றோம். The fact that DCD is a food safety issue.